ஸோ இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு மந்த்துக்கு $1000 மேக் பண்ணுறோம் அல்லது $500 மேக் பண்ணுறோம்ன்றெல்லாம் சொல்லி. ஸோ இதை எப்படி நாங்களும் கற்றுக்கிறது, இதை எப்படி செய்யணுமென்று கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கொள்ளுங்க, அதன் மூலமாக நீங்களும் இது மாதிரி மணி மேக் பண்ணலான்னு சொல்லி. ஆனால் இங்கே யாருமே அதை டீப்பாக ரியாலிஸ்டிக்காக உண்மையிலேயே அதை கற்றுக்கிறதுக்கான வழி என்னங்கிறத பற்றி பேசுகிறதில்ல. இதுக்கு நாங்கள் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற கான்செப்ட் சரி, நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா தான் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரியாலிஸ்டிக்காக யோசித்து பார்த்தா ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆக போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கை பற்றி எதுவுமே தெரியாண்டாலும் நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு மினிமம் 10 மாதமாவது போகும். ஸோ யாருமே 10 மாதத்துக்கு ஃபுல்லாக இருந்து அந்த வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்குவாங்களான்னு கேட்டால் ரொம்ப குறைவு. நீங்கள் ஒரு 100 பேர் எடுத்தால் அதில் ஒரு 10 பேர் தான் ஃபுல்லாக அந்த 8 மாதமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்குவாங்க. ஸோ இங்கே தான் நிறைய பேர் பேசாத ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரீலான்சிங் சர்வீசஸை நாளைக்கே ஆஃபர் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லைன்னா கூட. அண்ட் இதே சேம் மெத்தடை தான் நானும் ஃபாலோ பண்ணேன், இப்போவும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக நான் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $35,000 மேலே ஃபைவரில் மட்டுமே மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அப்வொர்க்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது போக எங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் உரிய பேஸ்மெண்ட் நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணனுங்கிறது. ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் அண்ட் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் முதலாவது ஒரு விஷயம், உங்களுக்கு ஸ்கில் இல்லை என்று சொன்னால் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆக்சுவலாக முடியும். எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுற ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா என்ட்ரி சர்வீஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஸ்கில்லும் தேவையில்லை. ஸோ இதன் மூலமாகவும் ஃப்ரீலான்சிங்கில் மணி மேக் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகிறல. ஏன்னா இது ஒரு ஸ்கில்லே இல்லாத ஒரு ஒர்க். ஸோ ஈஸியாக காலப்போக்கில் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வரும்போது உங்களை ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஒர்க்கை யாருமே ஈஸியாக செய்யலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு ஸ்கில் பேஸ்டான ஒர்க்காக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தால், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் எப்படி வீடியோ எடிட் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் முடியும். ஸோ அதே டூல்ஸை நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட தூக்கி கொடுத்தாலும் அவர் உங்களை மாதிரி எடிட் பண்ண மாட்டார். ஸோ இங்கே ஸ்கில் இல்லைன்னா ஃப்ரீலான்சிங்கில் நிலைச்சி நிற்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீலான்சிங்கில் லாங் டேர்மில் ஒர்க் பண்ணலாம். அப்போது நமக்கு ஸ்கில்லும் தெரியா. ஸோ இந்த இடத்த நீங்கள் எப்படி இந்த ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் 2 விஷயத்துக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதலாவது, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். இரண்டாவது, நீங்கள் நிறைய தேடி கற்றுக்கக்கூடிய ஒருவராக இருக்கணும். ஸோ இது 2ம் தெரிஞ்சாலே நீங்கள் ஸ்கில் இல்லாமலே ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கொண்டு இருப்பீங்க, அதே நேரம் மணி மேக் பண்ணி கொண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், எல்லா ஸ்கில்லுக்கு பின்னாலேயும் ஒரு சாஃப்ட் வேர்ஷன் ஆஃப் த ஸ்கில்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் டிரெக்டாகவே ஐமன் காஜி மாதிரி ஒரு ஹார்டான வீடியோ எடிட்டிங் தான் பண்ணணுமெண்டு இல்லை. ஏன்னா ஒரு கிளைண்ட் வாராருன்னா எல்லா கிளைண்ட்டுக்குமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான எடிட்டிங் தேவைப்படாது. கொஞ்சம் கிளைண்ட்ஸ் ரொம்ப பேசிக்கான எடிட்ஸை தான் கேட்டு வருவாங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய ஃப்ரீலான்சிங் சர்வீசஸை ஆஃபர் பண்ணுறப்போ ரொம்ப பேசிக்கான ஸ்கில்லை ஆஃபர் பண்ணணும். இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால், இப்போ வீடியோ எடிட்டிங் எடுத்தால் அதனுடைய சாஃப்ட் வேர்ஷனாக ஒரு பாட்காஸ்ட் எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு பாட்காஸ்ட்டை இப்போது நீங்கள் ஃபைவரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கே பார்க்கலாம், நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட் எடிட்டிங்கை செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டாப் ரேட்டட் செல்லர். அண்ட் இப்போது கரண்டாக 6 ஆர்டர்ஸ் செஞ்சிட்ருக்காரு. அதே நேரம் கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ புதுசாக வந்த செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இவர் கிட்டத்தட்ட 20 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்காரு, அதாவது 20 ரிவ்யூஸ் வச்சுருக்காரு. அண்ட் இவருமே கரண்டாக 9 ஆர்டர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதை எடிட் பண்ணுறது நீங்கள் நாளைக்கு கூட பழகிடலாம். ஒரே ஒரு யூடியூப் வீடியோ போதும். ஏன்னா இங்கே நீங்கள் சவுண்டோட மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ மற்றபடி நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டு அதில் தேவையில்லாத பார்ட்ஸை கட் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை ஈஸியாக செய்கிறதோட நீங்களும் இப்போ ஒரு வீடியோ எடிட்டர்.
ஸோ இப்போது இதில் இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி மீடியம் ஃபேஸுக்கு வாங்க. அதாவது இப்போ பாட்காஸ்ட் ஆடியோவை நீங்கள் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எடுத்தால் இந்த ட்ராவல் வீடியோஸ், வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு மீடியம் வெர்ஷன் ஆஃப் வீடியோ எடிட்டிங்குள்ளே வரும். இப்போ ஈஸியாக நீங்கள் அதில் தார ஃபுட்டேஜஸை கட் பண்ணி அதில் தேவையில்லாத ஃபுட்டேஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணி காட்டினா ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் வீடியோஸோ அல்லது வெட்டிங் வீடியோஸோ எடிட் பண்ணி முடிஞ்சிடும். ஆனால் இதுக்குமே நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இவங்களும் வீடியோ எடிட்டர்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் ஃபைவர்லேயே பார்க்கலாம் நிறைய பேர் இந்த வெட்டிங் வீடியோஸ் செஞ்சிட்ருக்காங்க அண்ட் ப்ரைஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மேலே கூட இதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான எடிட்டிங். அண்ட் அப்வொர்க்லேயுமே நிறைய பேர் இந்த ஜாப்புக்கு இன்னுமே போஸ்டிங் போட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இது இப்போவும் டிமாண்டாக உள்ள ஒரு ஜாப். ஸோ இங்கே தான் நான் சொன்ன விஷயம், அதாவது நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ பாட்காஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுற அதே டைம்லேயே நீங்கள் இந்த வெட்டிங் வீடியோ, ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சமாக பழகி எடுக்கலாம். இதுக்குரிய ஃபுட்டேஜஸ் எல்லாம் நிறையவே ஆன்லைனில் இருக்குது. இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த டூல், அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். மேபி நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணலாம் அல்லது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். whatever you use, you will get to understand what it is. நீங்கள் அது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் கடைசியாக தான் ஒரு ஐமங்காஜிட ஸ்டைலில் வீடியோ எடிட் பண்ணுறதை பழகணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 months 4 months போகும்போது நீங்கள் வெட்டிங் வீடியோ, ட்ராவல் வீடியோஸ் அல்லது பாட்காஸ்ட் ஆடியோ இதெல்லாம் எடிட் பண்ணி கொஞ்சம் அந்த டூலோட நல்ல ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்காக நீங்கள் ஒரு ஐமங்காஜி ஸ்டைல்லையோ அல்லது அதை விட ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஒரு வீடியோ எடிட்டிங்கையோ பழகி எடுக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மெத்தடில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு நினச்சா கூட ஒரு ஃபைவர்லேயோ அல்லது ஒரு அப்வொர்க்லேயோ ஒரு ப்ரொஃபைலை தொடங்கி பாட்காஸ்ட் ஆடியோ எடிட்டிங் நீங்கள் ஒரு கிக்கை போடலாம், ஒரு சர்வீஸை ஆஃபர் பண்ணலாம். இப்போ அப்வொர்க்கில் கூட அந்த பாட்காஸ்ட் எடிட்டிங்க்கு நிறைய ஜாப் போஸ்டிங் இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப குறைய டைம் தான் எடுக்கும். அதே நேரம் அது ஒரு ஸ்கில் பேஸ்டான ஒரு சர்வீஸ். ஏன்னா அதே ப்ரொஃபைலை கொஞ்சம் காலம் போகிறப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங்காக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பாட்காஸ்ட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் எல்லாமே வீடியோ எடிட்டிங் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரிக்கு ஒரு ப்ரொஃபைலை திறந்து அதில் ஒரு 10 ரிவ்யூ எடுத்து போட்டு திரும்ப நீங்கள் வீடியோ எடிட்டராக மாற்றி அந்த ப்ரொஃபைலை வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸை நீங்கள் டிலீட் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஒரு கிளைண்ட் வரப்போ அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார், நீங்கள் டேட்டா என்ட்ரி செய்கிறவரா இல்லை வீடியோ எடிட்டராண்டு. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அதை கிளைண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்குவார். ஓகே, இவர் ஒரு வீடியோ எடிட்டர், ஸோ ஒரு பாட்காஸ்ட்டும் எடிட் பண்ணுறாரு, வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணுறாரு, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸான வீடியோஸும் எடிட் பண்ணி தராருங்கிறது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர விஷயம் ஒன்று தான். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணுமெண்டா அதுக்கு நீங்கள் இந்த ஸ்கில்லை கற்றுக்கணும் அல்லது அதை கற்றுக்கணுமெண்டு காத்துட்ருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு யூடியூப் வீடியோ போதும் நீங்கள் எந்த ஸ்கில்லை நோக்கி போகிறீங்களோ அதுக்குரிய சாஃப்ட்வேர் வெர்ஷனை கற்றுக்கொள்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கான ஒரு முதல் தடத்தை போட இயலும். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் அடுத்த ஒரு 3-4 monthsக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆர்டரை ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் இங்கே செய்கிற மிகப்பெரிய பிள்ளை நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம இதை செய்யலான்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தடையை வச்சுக்கொள்வது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் ஸ்கில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சேல்ஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சேல்ஸை தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும் ஸ்கில்லுக்கு முதல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடியோ எடிட்டிங் செய்ய தெரிஞ்சவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை இப்படி ஆன்லைன் சர்வீஸ்லேயோ அல்லது வேறு ஏதாவது வழி மூலமாக அதை கிளைண்ட்டுக்கு கொடுத்து அதை ஒரு சேல்ஸாக மாற்றி அதை காசாக மாற்றுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்கள் சரியாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ஸோ எப்போவுமே ஸ்கில்லை விட கஷ்டம் சேல்ஸ் தான். ஸோ அதனாடி தான் குயிக்காக சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இதே விஷயம் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக போகிறீங்கன்னாலும் பொருந்தும், கிராஃபிக் டிசைனராக போகிறீங்கனாலும் பொருந்தும். ஆனால் நான் பார்த்த வகையில் கிராஃபிக் டிசைனரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏஐ ரொம்ப குயிக்காக அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு வருது. ஆனால் ஏஐயால் வீடியோ எடிட்டிங் அவ்வளோ குயிக்காக ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி ஏஐயால் கூட எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் அந்த ஃபீல்டில் போக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கோடிங்குமே தெரியாண்டா கூட ஃபஸ்ட்டுக்கு சிஎம்எஸ்ஸை லேர்ன் பண்ணுங்கள். லைக் இந்த வேர்ட்பிரஸ், ஷாப்பிஃபை, ஸ்கொயர்ஸ்பேஸ், விக்ஸ். ஸோ இதுகளை லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு அந்த பிளாட்ஃபார்மோட ஃபெமிலியர் ஆகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கோடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணும்போது
இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான வெப் டெவலப்பராக இருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுக்கு எல்லா நேரமுமே ஒரு கஷ்டமான வீடியோ எடிட்டிங் லைக் $1000 ப்ராஜெக்ட்ஸ் வராது. அதை மாதிரி நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர்னால் உங்களுக்கு எல்லா நேரமுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் வராது. சம்டைம்ஸ் சின்ன கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை மாதிரி இந்த ப்ரீமியர் ப்ரோவில் கட் பண்ணுறது, மர்ஜ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் கட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தால் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஃப்ரீலான்சிங்கில் எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸோடையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆக போகிறீங்கன்னா ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷனை ஃபஸ்ட்டுக்கு வச்சு ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் உங்களுடைய சர்வீஸை ஆஃபர் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில்லை எவ்வளவு குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு ஃப்ரீலான்சர் ஆக முடியும். அண்ட் அது போக இந்த நான் ஸ்கில் பேஸ்டான சர்வீசஸில் டைமை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் டேட்டா என்ட்ரி, அது மாதிரி இந்த இமெயில் சென்ட் பண்ணுறது, இந்த பர்த்டே விஷ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே தரப்போகிறதில்ல. சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் அதிலெல்லாம் ஆர்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை திரும்ப க்ரோ பண்ணி எடுத்துக்க எல்லாமே இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் மணி மேக் பண்ண முடியும். உங்களுக்கு என் கொஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you guys in the next video.